வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா அழுக்கும் போக மாட்டேங்குது, துணி மேலே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம்லி குயின் பிரியா. நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஹைப் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். துணி துவைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வாங்கியிருப்போம். ஆனால் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. துணி ஃபுல்லாக அப்படியே வெள்ளை வெள்ளையாக வந்து அழுக்கு படிஞ்சுக்கும். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக ஒரு சில ப்ராடக்ட் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாம். ரீசெண்டாக தான் தெரிஞ்சது 15 வாஷிங்க்கு ஒரு தடவை ட்ரம் க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அதாவது இந்த துணி மேலே அழுக்கு படிக்கிற ப்ராப்ளம் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லோட் டாப் லோட் ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் க்ளீன் பண்ணுற ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது. இதில் மொத்தம் 20 பீஸ் இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மிஷினில் அழுக்கு போகாததுக்கு நம்ம வந்து கையில் ப்ரெஷ் போட்டு துவைச்சோன்னா அழுக்கு போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு துவைக்கிற மாதிரி ஒரு இந்த பாலும் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணிகளுக்குள்ளே போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி இருக்குது. அதில் நல்லா வந்து ப்ரெஷ் போட்ட மாதிரி துணி துவைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கரில் வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி, அதாவது ஒரு சிலிக்கானில் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபிங்கரில் மாட்டிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ்லாம் அப்ளை பண்ணோம்னா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து ₹209 வந்து வாங்கியிருந்தேன். ₹209 நல்லா ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம துணி துவைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதிலேருந்து எல்லா பாலையும் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதிலேருந்து ஒரு 6-7 பால் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துணி துவைச்சிடலாம். துணியை வந்து வாஷிங் மிஷினில் போடுறப்ப எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் மொத்தமாக அமுக்கி வைக்கக்கூடாது. ஒன்று ஒன்றா எடுத்து உதறி தான் வந்து ஒன்று ஒன்றா தான் போட்டு விடணும். நான் இன்றைக்கி எல்லா துணிகளையுமே வந்து ஒன்றா தான் உங்களுக்கு துவைச்சி காமிக்கிறேன். ஒயிட்டு கலரு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா தான் துவைச்சி காமிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக மிஷினுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால்லேருந்து ஒரு 6-7 பால் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து துணிகளுக்குள்ளே வந்து போட்டு விட்றலாம். இப்போ வந்து லிக்யூடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிக்யூடு வந்து அதாவது மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லிக்யூடு யூஸ் பண்ணணும். விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கம்மியான விலையில் இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மிஷினும் சீக்கிரமாக போயிடும், துணிகளும் சீக்கிரமாக போயிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியான லிக்யூடை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சாயம் போகிற மாதிரி துணிகளாக இருந்தால் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற துணிகளை வந்து போட்டு விடுங்க. இப்போ வந்து துணி துவைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். துணி துவைச்சதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கரைங்கிறது படியவே இல்லை. அந்த வெள்ளை கரையெல்லாம் வந்து திட்டு திட்டாக படியும் இல்லைங்களா? அது மாதிரிலாம் படியவே இல்லை. ஒயிட் துணியுமே வந்து நல்லா சூப்பராக துவைச்சிருந்தது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த பால் போட்டு விட்டோம் இல்லைங்களா? அந்த பால் போட்டு விட்றப்ப துணி ஒன்றோட ஒன்று அப்படியே வந்து சுற்றிக்காமல் இருக்குது. அதாவது சிக்கு மாதிரி மாட்டிக்கும் மற்ற நேரத்துலலாம். அந்த பால் போட்டதுக்கப்புறமா துணிகள் வந்து ஒன்றோட ஒன்று சிக்காமல் அப்படியே ஒன்று ஒன்று எடுக்கிறப்பவே வந்து தனித்தனியாக வந்து வந்துருச்சு. உண்மையிலே வந்து இத்தனை நாளாக இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையிலேயே சூப்பரான ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறமா இப்போ வந்து எப்படி அந்த டப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃப்ரண்ட் லோடு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும். பாருங்கள், எல்லா துணியும் துவைச்சாச்சு. இப்போ வந்து துவைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பால் ஃபுல்லாக அப்படியே கீழே வந்து நின்றுக்குது. இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 7 பால் வந்து போட்டுவிட்டேன். ஒரு பால் வந்து துணிகளுக்குள்ளே மாட்டிக்கிச்சு போல். அதை வந்து எடுத்து வைக்கணும். இப்போ வந்து டப் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மிஷினில் இந்த ஃபில்டரில் இந்த மாதிரி வந்து அழுக்கு படிஞ்சுக்கும். இந்த அழுக்கை வந்து நம்ம எடுக்காமல் விட்றது தான். இந்த அழுக்கு தான் வந்து நம்ம துணிகளுக்கு மேலே வெள்ளை வெள்ளையாக ஒட்டிக்குது. இப்போ இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டப் க்ளீன் போட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா அந்த மூளை முடக்கில் இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்து நம்ம துணி துவைக்கிறப்போ அது வந்து நல்லா ப்ரைட்டாக வந்து கொடுக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் வந்து 2 டேப்லெட் போட்டுக்கிறேன். நாங்கள் வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து பழசில் தான் வந்து வாங்கியிருந்தோம். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. புதுசாக வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது.
இப்போ இதை டப் க்ளீன் மோடில் வந்து வச்சு விட்டுக்கிறேன். துவைச்சதுக்கப்புறமா அதாவது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ துணிகளையும் காய போட்டாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.